மீண்டும் ஒரு விளையாடி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்திய அணியை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு முக்கியமான ஒரு டெஸ்ட் போட்டித் தொடரை விளையாடி வருகிறது. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் முதலாவது போட்டி இன்றைய தினத்தில் பெர்த் மைதானத்தில் ஆரம்பமாகியிருந்தது. இந்த போட்டித் தொடர் டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரையில் இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போட்டித் தொடராக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் 2025ஆம் ஆண்டுக்கான டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான அணிகளை தேர்வு செய்யும் அணியில் இந்த 2 அணிகளும் முக்கியமான இடம் பெறுகிறது. ஆகவே இந்த 2 அணிகளும் தமக்கான சிறப்பான ஒரு பங்களிப்பை வழங்கி தம்முடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. அந்த வகையில் இந்திய அணி நாணய சுழற்சி வெற்றி பெற்று முதலாவதாக துடுப்படுத்த ஆட தீர்மானித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்தியாவின் ஜசாவி ஜஸ்வால் 0 படிக்கல் 4 ஓட்டங்கள் என 14 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி இருந்தது. விராட் கோலி 5 ஓட்டங்கள், KL ராகுல் 4 ஓட்டங்கள் 3 ஓட்டங்களாக ஓரளவுக்கு 26 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க, திரு ஜூரல் 11 ஓட்டங்கள், வாஷிங்டன் சுந்தர் 4 ஓட்டங்கள் என 73 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகள் இருந்து தடுமாறிந்த வேளையில் 7வது விக்கெட்டுக்காக நிதிஷ் ரெட்டி மற்றும் ரிஷாட் பண்டுக்கு இடையிலான ஒரு சிறந்த இணைப்பாட்டம் 48 ஓட்டமாக பகிரப்பட்டிருந்தது. இதில் ரிஷாட் பண்ட் 4 ஓட்டங்கள் 3, 6 ஓட்டம் 1 ஓட்டங்களாக 37 ஓட்டங்களையும், நிதிஷ் ரெட்டி 4 ஓட்டங்கள் 6 ஓட்டமடங்களாக அதிகப்படியாக 41 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இந்திய அணிக்கு வலு சேர்த்திருந்தன. அதன் பின்னதாக 2 வீரர்களும் ஆட்டம் இழக்க ஹர்ஷித் ராணா 7 ஓட்டங்கள், பும்ரா 8 ஓட்டங்கள் என அடுத்தடுத்து ஆட்டம் இழந்ததன் பின்னதாக முகமது சிராஜ் ஆட்டம் இழக்காத 0 இருக்கின்ற வேளையில் இந்திய அணி சகல விக்கெட்டுகளும் இழந்து 150 ஓட்டங்களை பெற்று சகல விக்கெட்டுகளையும் இந்திய அணி இழந்து கொண்டது. அதன் அடிப்படையில் லாசல் வுட் 4 ஓட்டங்கள் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். மிச்சல் ஸ்டார்க் மற்றும் பேட் கமின்ஸ், மிச்சல் மாஸ் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியா பந்துவீச்சில். அதன் காரணமாக ஆஸ்திரேலிய அணி சொந்த மணி விளையாடன் காரணமாக அதிகப்படியான ஓட்டங்களை பெற்று இந்திய அணிக்கு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உஸ்மான் கவாஜா வந்த விக்கெட்டில் 8 ஓட்டங்களோடு ஆட்டம் எடுத்திருந்தார். நெத்தன் மெக்கன்சி 10 ஓட்டங்கள், டிராவிஸ் ஹெட் 11 ஓட்டங்கள், அலெக்ஸ் கரி அதிகப்படியாக 19 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காத இருந்த வேளையில் மிச்சல் ஸ்டார்க் 6 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காத இருக்கின்றமை குறிப்பிடத்தக்க. ஏனைய வீரர்கள் ஒற்றை ஓட்டத்தினால் விக்கெட்டுகளை பெற்றுக் கொடுக்க 27 ஓவர்கள் நிறைவின் போது முதல் நாளில் 67 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்திய பந்து வீச்சாளர் ஜஸ்ப்ரீத் பும்ரா 10 ஓவர்கள் பந்து வீசி 17 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கின்றார். அத்தோடு முகமது சிராஜ் 2 விக்கெட்டுகள், ஹர்ஷித் ராணா 1 விக்கெட்டையும் கைப்பற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய பந்துவீச்சில் சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆஸ்திரேலியாவில் இந்திய அணி சிறப்பாக பந்து வீச்சு கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதன் காரணமாக முதல் நாள் நிறைவின் போது இன்னும் 83 ஓட்டங்கள் பின்னிலையில் இருக்கின்ற நிலையில் மீண்டும் ஆஸ்திரேலிய அணி நாளை துடுப்படுத்த ஆட இருக்கிறது. ஆகவே இந்த போட்டியில் இந்திய அணிக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. என்றால் நாளைய தினத்தில் விரைவாக ஏனைய ஆஸ்திரேலிய விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணி சிறப்பாக செயற்படும் பட்சத்தில் துடுப்பாட்டத்தில் இந்த போட்டித் தொடரில் முதலாவது போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் அன்பின் பதிலை தாஸ். வணக்கம் என்று சொல்லுங்கள்.